தமிழின் சமையல் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பிரெட் சமோசா அப்படி செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை இப்போ சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு அவிய விட போகிறேன். இப்போ நான் கறியை ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் எண்ணெயை விட்டுட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா கிளறிட்டு இதையும் வதங்க விடணும். இந்த மிளகுத்தூள், உப்பு, அவிச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதையும் சேர்ந்து நல்லா விரட்டி எடுக்க போகிறேன். அந்த பானை டிப் பண்ணி எடுக்கிறதுக்குரிய மாவு கரைசல் ரெடி பண்ண போகிறேன். 3 கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். அதே மாதிரி 3 கரண்டி கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, இதில் தண்ணியும் விட்டு கரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்லைட் பான் எடுத்துருக்கிறேன். 4 பக்கம் இருக்கிற அந்த கரையை மட்டும் வெட்ட போகிறேன். இப்போ இதை வெட்டி எடுத்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக உருட்டி எடுக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கறியை இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ எல்லா இடமும் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். இந்த மூலியை மடிச்சுட்டு மெல்ல மெல்ல அமர்த்தி விடணும். இப்போ இந்த பானை கரைச்சி வச்சுருந்த அந்த மாவு கரைசலில் டிப் பண்ணி எடுக்கணும். இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு மெல்ல உருட்டி எடுக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்தா சரி. இப்போ எண்ணெய் நல்லா பொரிச்சிட்டு இதுக்குள்ளே செய்து வச்சுருந்த ஒரு சமோசாவையும் இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வந்துட்டு இது எடுத்து இன்னொரு தட்டில் போடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்தால் சரி. நீங்களும் செய்து பாருங்கள். நான் செஞ்சது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.